உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆவின் நிறுவனத்தில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்சி. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு ஆவின் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சென்னையிலேருந்து. அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஸ்கேல் ஆப்பு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துக்குங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓசிபிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபா, அதாவது 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் டிடி எல்லாத்தையுமே எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அதாவது மேனேஜிங் டைரக்டர்னு போட்டு சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அதாவது இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் 25/6/2018 5:30 மணிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டு டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கைட்லைன்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆனதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக எந்தெந்த பிளேஸில் வேக்கன்சி, அதாவது சென்னையிலையும் திருவண்ணாமலை அண்ட் ஈரோட்டில் இருக்குது. மொத்த வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்சிஸ். இதுக்கான என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 66 வேக்கன்சிஸ் சென்னையிலையும், 6 வேக்கன்சி திருவண்ணாமலையிலும், 3 வேக்கன்சி ஈரோட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே பேண்ட் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் பி அ கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு டிசிப்ளினை நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லணும். அது கூடவே கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கலாம், பிஏ கோஆப்ரேட்டிவ் டிகிரி படித்தவங்களுக்கும் பிகாம் கோஆப்ரேட்டிவ் படித்தவங்களுக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்னா எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம் அதை சொல்லியிருக்கேன். 10+2+3 அந்த ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா 10+3 இயர்ஸ் டிப்ளமா ப்ளஸ் 3 இயர்ஸ் டிகிரி நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி படிச்சிருக்கோம், டிஸ்டன்ஸ் அதுவும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓல்டு எஸ்எல்சி ப்ளஸ் 2 இயர் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் 3 இயர்ஸ் டிகிரி, அது மாதிரி 10th ப்ளஸ் ஐடிஐ ப்ளஸ் 3 இயர்ஸ் டிகிரி, அப்புறம் 10th 3 இயர்ஸ் டிப்ளமோ ப்ளஸ் 2 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரி, இவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே நீங்கள் படிச்சிருக்கணும், என்னென்ன அதில் கவர் பண்ணியிருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துக்குங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ் 17/2018 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓசி கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நோ ஏஜ் லிமிட் ஃபார் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிபிசி எம்பிசி டிஎன்சிக்கு 250 ருபீஸும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரி அவங்களுக்கு 100 ருபீஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டிடி மோடில் தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடி யார் பேருக்கு எடுக்கணும்னா த மேனேஜிங் டைரக்டர் டிசிஎம்பிஎஃப் லிமிடெட் சென்னை 51 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் டிமாண்ட் ட்ராப் எடுத்து உங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று, ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில் இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் குவான்டிட்டிக் ஆப்டிடியூட் ஜிகே, அப்புறம் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாத்துலேயும் ஒரு ரிட்டன் எக்ஸாமும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அவங்க கேட்குற எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். அதையும் ஒரு கண்டிஷனாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆல் டிக்கெட்ஸ் வந்து 2 காப்பி ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அந்த சொன்ன டைமில் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் டிடி கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப் கவரில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ரெடி பண்ணி அவங்க சொன்ன அனக்சஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கூட அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்ட் டேட்டில் வந்து கரெக்டாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வெப்சைட்லேயும் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்க்ளோசர்னு சொல்லி செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் வந்து உங்களை சர்டிஃபிகேட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் டிடி, அப்புறம் செல்ஃப் அட்ரஸ் என்னும் 2 காப்பீஸ் ஆஃப் ஆல் டிக்கெட், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 2 எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்ன அட்ரஸ்க்கு வந்து அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் எதுனா தான் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் பல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.